ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ராகி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ராகி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை ஒரு அரை கப்பு. இந்த கப்பில் தான் ரெண்டு கப்பு அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முந்திரி ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் ஒரு 10. உங்களுக்கு தேவைன்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வேர்க்கடலை மட்டும் இருந்தால் கூட போதுமானது. இப்போ இந்த வேர்க்கடலையை நாம் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கடலக்கொட்டையை நாம் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சு அதில் கடலக்கொட்டை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இது ஆறின பிறகு இந்த தோலெல்லாம் நாம் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த தோலெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த கடலையை ஒரு கப்பில் நாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து நாம் எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதிலேயே சிறிதளவு உப்பும் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் ராகி ரொட்டி சுடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாம் இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நாம் பிசைஞ்சிக்கலாம். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியானது. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதை இப்படி உருட்டி நாம் தவாவில் ரொட்டி மாதிரி சுட போகிறோம். தண்ணி தொட்டு நாம் ரொட்டி மாதிரி சுட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தவா காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற ராகி மாவை இதில் தட்டிக்கலாம். தண்ணியை தொட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாம் திருப்பி போட்டலாம். இப்போ இதை நாம் திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆறுனதும் நம்ம இதை பிச்சு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற ராகி மாவு எல்லாமே இந்த மாதிரி ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ நாம் பிச்சு வச்சுருக்கிறத ஜாரில் போட்டுடலாம். இப்போ நாம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா உதுத்து விட்ருங்க. இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி
பிஸ்தா இருந்துச்சுன்னா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒன்றும் பாதியமாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து நாம் இந்த ராகி ரொட்டி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நாம் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் நாம் மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே போட்டு நசுக்கி போட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வெல்லமும் இந்த மாதிரி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெல்லத்தையும் நாம் இந்த ராகி ரொட்டி இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே சேர்த்து நாம் பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட கேரட் துருவுறதில் துருவி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் படுற மாதிரி எல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதையெல்லாம் கலந்து விட்டுட்டு வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு தெரியும். சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் இதிலேயே கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதை நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு உருண்டை வேணுமோ அந்த அளவு பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் உருட்டி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பசங்களுக்கு, நமக்கு எல்லாருக்குமே, பெரியவங்க சிறியவர்களுக்கு அனைவருக்குமே ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 15 நாளைக்கு ஒரு முறையோ செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹெல்த்தியும் கூட. இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து ராகி மாவு ஆவியில் வேக வச்சு கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். சில பேருக்கு ஆவியில் வேக வச்சுட்டு அது வெந்துச்சா இல்லையான்ற டவுட்டும் இருக்கும். அதனால் நாம் இந்த மாதிரி ரொட்டி மாதிரி சுட்டுட்டோம்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான ராகி லட்டு ரெடி. இது சிமிலின்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு எவ்வளோ அளவுன்னுட்டு திரும்ப நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராகி லட்டு செய்ய இந்த 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம் இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லமும் அதே மாதிரி 2 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 கப்பு கூட எடுத்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.